ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை சிறைப்பிடித்தது இலங்கை கடற்படை. ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி சிறைப்பிடித்திருக்கிறார்கள். இதுகுறித்து மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைக்கிறார் செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், விவரம் என்ன? ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை பாத்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுல 2000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து மீன்பிடி கடலுக்கு போனாங்க. இவங்க கடலுக்கு போய் நள்ளிரவு கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்க ரோந்து வந்த இளைய கடற்படை வீரர்கள் மீனவர்களை மீன்பிடிக்க விடாம தடுத்து நிறுத்தி விரட்டி அடிச்சிருக்காங்க. அதைத் தொடர்ந்து ஒரு படகையும் அதுல இருந்து 7 மீனவர்களை சிறைப்பிடித்திருக்காங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை இளைய கடற்படை வந்து நடுக்கல்ல வச்சு விசாரணை நடத்தி தற்பொழுது தலைமன்னார் கடற்படை கொண்டு போறாங்க. தலைமன்னார் கடற்படை கொண்டு போய் அந்த 7 மீனவர்களை விசாரணை நடத்தி எல்லைதான் வந்ததா வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கியிருக்காங்க. இந்த சம்பவம் வந்து ராமேஸ்வரம் மீனவரத்தில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று முன்தினம் ராமேஸ்வரம் மீனவர்கள் வந்து 8 பேருக்கு கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட மீண்டும் வந்து ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டது. ராமேஸ்வரம் மீனவரத்தில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து சிறைப்பிடித்த அந்த மீனவர்களையும் படகை விடுதலை செய்ய வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த ராமேஸ்வரம் மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. கார்த்திக், உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.